ஃபோன் பண்ணாங்களா இல்லையா? அவர் ஃபோன் பண்ணலையா? அங்கே இருங்க, எப்போ வந்து கூட சொல்கிறேன். அங்கே ஒரு பால் ஒன்று அங்கேதான் ஆப்போசிட்லேயே உப்புமாரி மக்களுக்கு ஆப்போசிட்லேயே. அவர் ஃபோன் பண்ணீங்களா? இது இங்கே மண்டபத்தில் இருந்தது அப்படியே நின்றுக்கிறாங்க. மைக் எட்டு போய்க்கிறாங்க. தீர்வுடைய அனைத்து பொதுமக்களுக்கும் இந்த விழாவினை சீரும் சிறப்போடு நடத்தி கொடுத்து ஒரு இடையூறு இல்லாமல் இந்த விளையாட்டினை நடத்தி சிறப்பு மிக்க ஒரு விழாவாக நடத்தி முடிக்குமாறு உங்களை இருகரம் கூப்பி வணங்கி கேட்டுக்கொள்கிறோம். சொல்லு ப்ரோ. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை வட்டம் குணத்தூர் கிராமம் 25ஆம் ஆண்டு கிரிக்கெட் போட்டி. நாள் சனி ஞாயிறு 9, 10 2 நாட்கள் மட்டுமே. விழாவை முன்னின்று நடத்தி கொண்டிருக்கும் மாநில பொருளாளர் முனிராவ் அவர்களே வருக வருக என்று வரவேற்கின்றோம். இவ்விழாவை மீண்டும் மீண்டும் மிக சிறப்பாக நடைபெறுமாறு கேட்டு வணங்கி கொள்கிறேன். ப்ரோ அப்படியே ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் சொல்லிடுங்க. ப்ரைஸ்லாம் எவ்வளோ வச்சுருக்கீங்க அப்படியே சொல்லிடுங்க. நோட்டீஸ் வச்சு 10,000 ப்ரோ. 5 அடி கப்பு. இரண்டாவது ப்ரைஸு 8,000 ரூபாய். மூன்றாவது ப்ரைஸு 6,000. நான்காம் ப்ரைஸு 2,000. 5ஆம் ப்ரைஸு 2,000 ப்ரோ. 6வது ப்ரைஸு 2,000. ஓகே ப்ரோ. அந்த நோட்டீஸில் வந்து ஃபோட்டோ போட்டிருந்தீங்களா, அவங்க யார் அப்படின்னு சொல்லி சொல்லுங்க ப்ரோ. நோட்டீஸில் இருக்கிற ஃபோட்டோ வந்து எங்கள் நிர்வாகி, ஊர் நிர்வாகி அவர் தான். அவர் இல்லைன்னா நாங்கள் அந்த அளவுக்குலாம் வளர்ந்து வந்திருக்க மாட்டோம். அதே மாதிரி எங்கள் கூடவே விளையாட்டு இருந்த பையன் அவன் வந்து திடீர்னு ஒரு ஹார்ட் ப்ராப்ளமால் இறந்துட்டார். அதனால் ஒரு நினைவாக எல்லாம் வச்சுருக்குது. ஓகே ப்ரோ. ஓகே ப்ரோ, தேங்க்யூ. வாட்ஸ்அப் பண்ணுறோம். கமண்டபுரம் ஃப்ரெண்ட்ஸ் கிளப்பும் 5 ஸ்டார் குணத்தூரும் ஃபர்ஸ்ட் லீக் ஆட போகிறாங்க. அதுக்காக வரவேற்பு வேறதுக்கு நம்ம என்ன ஆனாலும் நம்ம பழையனாவும் அந்த மேட்ச் நடத்தி வைக்க தோக்கி வைக்க வந்து தந்துருக்கார். ஓகே ப்ரோ, டாஸ் டைம். இப்படி வைக்க கையை ட்ரைல
ஸோ வணக்கம் நண்பா. குன்னத்தூரில் நடக்கக்கூடிய 10K டோர்னமெண்ட்டில் இருக்கும். ஃபஸ்ட்டு மேட்ச் யார் யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் கிளப் விசஸ் குன்னத்தூரே விளாட்றாங்க. ஃபஸ்ட் ரவுண்டு மேட்ச்சு இந்த மேட்ச்சுக்கு பார்த்தீங்கன்னா 4 ஓவர் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே பவர் பிளேலாம் எதுவுமே கிடையாதுங்க. ஸோ முதல் ஓவரை போட மகேந்திரன், ஸ்ட்ரைக்கில் பாண்டி இருக்கார், ஒரு லெஃப்ட் பேட்ஸ்மேன். முதல் ஓவர் முதல் பந்து வைடு பால் விரட்டி அடிச்சிருக்காரு. மரம் இருக்குங்க, சேஃபான இடத்துல லேண்ட் ஆகிருக்கு. ஃபஸ்ட்டு பாலே ஒரு 2 ரன்னோட ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இரண்டாவது பந்து பெரிய சுத்து டாட். பவுலர் கம்பேக் கொடுத்துருக்காரு. ஸோ இந்த டோர்னமெண்ட்டு ஃபுல்லாகவே பைஸு லெக் பைஸுக்கெலாம் ரன் கிடைக்காதுங்க. ஓவர் த்ரோவுக்கு மட்டும் ரன் இருக்குது. மூன்றாவது பந்து ஸோ வைடு கொடுத்துருக்காங்க, 1 பவுன்ஸ் கொடுத்துருக்காங்க. ரீபால். ஸ்லாட்டில் இருந்த பந்து நேருக்கு நேர் முட்டியிருக்காரு. கண்டிப்பாக அது 6ங்க. முதல் 6-ஐ பதிவு பண்ணுறாரு பாண்டி. நல்லா இருந்துச்சு பார்க்கவே. அடுத்த பால் பவுலர் கம்பேக், லெக் பை டாட். நல்லா பண்ணுங்க பவுலர். 2 பால் நல்லா போட்டு முடிச்சிருக்காரு. இன்னும் கடைசி ஒரு பால் இருக்குது. கடைசி பந்து டாஸ் பால் மிஸ் பண்ணியிருக்காருன்னு சொல்லலாம். தொடர்ச்சியாக 3 டாட் பால் வீசியிருக்காரு. ஓவர். ஸோ ஒரு ஓவருக்கு 9 ரன் விளையாடிருக்காங்க குன்னத்தூர். ஸோ நான் ஸ்ட்ரைக்லேருந்து ஸ்ட்ரைக்குக்கு வந்துருக்காரு பாரதி. 2வது ஓவர் முதல் பந்து ஒயிட் பால். ஸோ பவுலர் நேம் பார்த்தீங்கன்னா கோபி. முதல் பால் ரீ. டாஸ் பால் கிராஸ் போயிருக்காரு. ஸோ அங்கே 1 பவுன்ஸ் பவுண்ட்ரிங்க. ஸோ கிளைமேட்டு பார்த்தீங்கன்னா மழை வர்ற மாதிரி இருக்குது. 2வது பால் ஸ்லாட்டில் விழுந்த பந்து ஸோ அகெயின் 1 பவுன்ஸ் பவுண்ட்ரிங்க. பேக் டு பேக் பவுண்ட்ரி. ஸோ பாரதி பார்த்தீங்கன்னா மீட் பண்ண 2 பாலையும் பவுண்ட்ரியாக மாற்றிருக்காரு. பவுலர் கம்பேக் கொடுப்பாரா? ஸோ விக்கெட்டுங்க, ஒரு அவுட் சைடு எட்ஜில். ஸோ சொன்ன மாதிரியே பவுலர் கம்பேக் கொடுத்துருக்காரு. முதல் விக்கெட்டை இழக்கிறாங்க குன்னத்தூர். அடுத்ததாக 1 டவுன் பேட்ஸ்மேன் திருப்பதி. ஸோ ஒரு எக்ஸ்ட்ரா பவுன்ஸ், அம்பையர் சிக்னல் ஒயிட். ரீபால், ஷார்ட் பால். அங்கே சரியான ஒரு டேக்கனுங்க, பிடிச்சி முடிச்சு விட்டுருக்காங்க திருப்பதியை. ஸோ வந்தார் சென்றார் திருப்பதி. நியூ பேட்ஸ்மேன் ஸ்ட்ரைக்கில். டாஸ் பால் மிஸ் பண்ணியிருக்காரு. பெரிய சுத்துங்க டாட் அகைன். ஸோ 2 ஓவருக்கு 19 ரன் அடிச்சிருக்காங்க குன்னத்தூர். 3வது ஓவரை போட சூர்யா, ஸ்ட்ரைக்கில் பாண்டி. முதல் பந்து அரக்கிளி பந்து. அங்கே தட்டி விட்டு பிடிச்சிருக்காரு, மரம் மறைச்சிருச்சுங்க. விக்கெட்டாக வெளியேறாரு பாண்டி. நியூ பேட்ஸ்மேன் ஸ்ட்ரைக்கில். அரக்குழி வந்து மிஸ் பண்ணியிருக்காரு. டெக்னிக்காக போடுறாரு சூர்யா டாட். குத்தி போடப்பட்ட பந்து ஒயிட். ரீபால், ஷார்ட் பால். கேப்பில் ஒரு பவுண்ட்ரி. ஒயிட். அகேன் ஒரு அரக்குழி பந்து தான். இந்த பாலும் மிஸ் பண்ணியிருக்காரு. சிங்கிள். எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் கண்டிப்பாக வைடுங்க. ரீபால். வாங்கி ஒரு காட்டியிருக்காரு. கேப்பில் போயிட்டு இருக்கு. நல்ல ஃபீல்ட். சிங்கிள். டாஸ் பாலை மிஸ் பண்ணியிருக்காரு. தப்பான பால் வந்தால் ஃபனிஷ் பண்ணணும். சிங்கிள். நல்ல த்ரோ. ஓவர். 3 ஓவருக்கு பார்த்தீங்கன்னா 29 ரன் அடிச்சிருக்காங்க குன்னத்தூர். கடைசி ஓவர் முதல் பந்துங்க. தூக்கி கட்டாசிருக்காரு. நோ பால். ஸோ ஃப்ரீட்லாம் கிடையாது இதுக்கு. நோ பாலும் போட்டாலும் ரீபால் தான், வைடும் போட்டாலும் ரீபால் தான். ஸ்லோயர் 1 டாட் பால். சரியான பாலுங்க. ஃபர்ஸ்ட் டைம் ஏக்கர் போடுறாங்க இந்த டீமில். ஒயிட் பால். ரீபால், ஷார்ட் பால். சரியாக மீட் ஆகலைங்க. பேட்ஸ்மேன் கத்துறாரு. சிங்கிள். நோ பாலை கரெக்டாக ஃபினிஷ் பண்ணியிருக்காரு. ஆறுங்க. நல்ல ஒரு ஷாட் தேவையான ஒரு 6ன்னு சொல்லலாம்.
அகேன் டாஸ் பாலை வாங்கி அடிச்சிருக்காரு. கையிலே போய் சிக்கிறதுக்கு விக்கெட்டுங்க, ஃப்ரீ ஹிட் கிடையாது. நியூ பேட்ஸ்மேன் ஸ்ட்ரைக்கில் அரைக்குழி வந்து ஃபீல்டர் அண்ணாந்த பக்கம் மிகப்பெரிய ஒரு ஆறுங்க. ஃபஸ்ட்டு பாலே குட் ஷாட். அகெயின் அடிச்சிருக்காரு. ஆறுங்க. பேக் டு பேக் 6ஓட ஃபஸ்ட் இன்னிங்ஸை முடிக்கிறாங்க. 51-52 டார்கெட்டுங்க. 24 பாலுக்கு 52 ரன் அடிக்கணும். செகண்ட் ஆஃப் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. முதல் ஓவரை போட பாண்டி. ஃபஸ்ட் பால் பெரிய சுத்து டாட். இரண்டாவது பந்து ஸ்லாட்டில் இருந்த பந்து அங்கே கேப்பில் போயிட்டு இருக்கு. மரத்தில் பட்டு முன்னாடி வந்துருச்சு. இன்னொரு சான்ஸா? 2 ஓட்டங்கள். ஸ்லோயராக தூக்கி போடுறாருங்க. டெக்னிக் பால் தான். சிங்கிள். பெரிய சுத்து ஹைட்டு போயிருக்கு. டிஸ்டன்ஸ் போல. எவ்வளோ நேரங்க ஏர்லேயே இருக்குது. ஒரு விக்கெட். நியூ பேட்ஸ்மேன் ஸ்ட்ரைக்கில். அம்பையர் சிக்னல் ஒயிட். ரீபால். ஸ்ட்ரைட் டு ஸ்ட்ரைட் முட்டியிருக்காரு. ஃபாஸ்ட்டாக போயிட்டு இருக்கு. டிவேட் ஆகிட்டு அது பவுண்ட்ரிக்கே போயிடுச்சுங்க. லக்கிலி ஒரு பவுண்ட்ரி. கேட்சுக்கான வாய்ப்பு. பிடிச்சு விட்டுருக்காரு. அது பவுண்ட்ரிக்கு போகலைங்க. 2 ஓட்டங்கள். ஒரு 10 ரன் அடிச்சிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் கிளப். ரெண்டாவது ஓவரை போட திருப்பதி. முதல் பந்து ஸ்லோயர் 1. அடிக்க வேண்டிய வந்து விட்டுருக்காரு. டாட். இரண்டாவது பந்து ஏன் ஷார்ட் பால் தான். தரையோட தரையா. இன்னொரு சான்ஸ். 2 ஓட்டங்கள். ஸ்ட்ரைட் டு ஸ்ட்ரைட் சரியான அடிங்க. ஸ்கூலுக்கே போய் விழுந்திருக்கு. மிகப்பெரிய ஒரு 6. குட் ஷாட். ஷார்ட் பால் எட்ஜி போட்டு ஸ்ட்ரெயிட் திசையில் போயிட்டு இருக்கு. சரியாக மீட் ஆயிருந்தால் இதுவும் 6ங்க. சிங்கிள். வாட் ஏ பால். பவுலர் கம்பேக். டாட். ஸ்ட்ரைட் டு ஸ்ட்ரைட் கேட்சுக்கான வாய்ப்பு. கேட்ச் மிஸ் பண்ணி அங்கே ஒரு 1 பவுன்ஸ் பவுண்ட்ரி. 2 ஓவருக்கு 23 ரன் அடிச்சிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் கிளப். 3வது ஓவர் முதல் பந்துங்க. 12க்கு 29 ரன் அடிக்கணும். ஃபர்ஸ்ட் பால் டாஸ் பால் கரெக்டாக மீட் பண்ணார். அங்கே முதல் பந்தே ஒரு பவுண்ட்ரியோடு ஸ்டார்ட் பண்ணுறாரு. இரண்டாவது பந்து பவுலர் கம்பேக். டாட். ஸ்லாட்டில் இருந்தால் வந்து தான் அக்ராஸ் கொடுத்தாரு. ஸ்ட்ரைட் டு ஸ்ட்ரைட்டே முட்டியிருக்கலாம். அந்த ஃபீல்டு சிங்கிள். குத்தி போடப்பட்ட பந்து எங்கெங்க போகுது. 6. தேவையான ஒரு 6. எஜ்ஜி பட்டு இங்கே கிடக்குங்க. சிங்கிள். ஒயிட் பால். ரீபால். டாட் பால். 3 ஓவருக்கு 36 ரன் அடிச்சிருக்காங்க. 6 பாலுக்கு 16 ரன் அடிக்கணுங்க. ஃபர்ஸ்ட் பால் டிஃபென்ஸ். 3 பேர் விரட்டி பால் எடுத்துட்டாங்க. சிங்கிள். 5க்கு 15. இரண்டாவது பந்து அக்ராஸ். அங்கே கேப்பில் நல்ல ஃபீல்ட். ஒரு ரன் ப்ளஸ் ஒரு விக்கெட். 4 பாலுக்கு 14 ரன் அடிக்கணும். கிரேட் பாலுங்க. டாட். 3க்கு 14. என்ன வகை மாறும். ஒயிட் பால். 3 பாலுக்கு 13 மாறிடுச்சு. கண்டிப்பாக 2 பெரிய ஷாட் தேவை. நல்ல பாலுங்க. தரையோட தரையா ஸ்ட்ரைட் திசையில். ஒரு ரன் ப்ளஸ் ஒரு விக்கெட். 2 பாலுக்கு 12 ரன் அடிக்கணும். 2 6 தேவை. டாட் பால். ஸோ மேட்ச் ஒன் சைடாக வந்துடுச்சு. ஒரு பாலுக்கு 12 ரன் அடிக்கணும்.
எந்த ஒரு எக்ஸ்ட்ரா எல்லாம் போட்டாவே வின்னு தான். கிரேட் ஷாட் 6. பட் மேட்சை வின் பண்ணிட்டாங்க குன்னத்தூர்.